எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா நீள அளவீடுகள் சம்மந்தமான கருவிகளை பார்க்க. அதில் முதலாவது கருவியாக நாங்கள் வேனியர் இடுக்குமானிங்கிற ஒரு கதை. இந்த வேனியர் இடுக்குமானியில் முதலாவதுடா பிரதான அளவிடை ஒன்று இருப்பாங்க. சரியா, மெயின் டிவிஷன் அல்லது மெயின் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அந்த பிரதான அளவுடைய 0லேருந்து 150 மில்லிமீட்டர் வரும் வரைக்கும் வளமையான கருவிக்கு அந்த வீச்சு இருக்கும். அதே போல் அதில் அந்த கொண்டு 3 விதமான வாசிப்புகள். ஒன்று புறத்தாடையை பயன்படுத்தி வெளிவிட்டமும், அகத்தாடையை பயன்படுத்தி உள்விட்டமும், அதே போல் ஆழம் அளக்கிற கோலை பயன்படுத்தி சிறிய குழாய்கள் ஆழங்களையும், அதே போல் சிறிய துளைகள் ஆழங்களை நாங்கள் அளந்து கொள்ளலாம். அப்போ 3 விதமான வாசிப்புகள் எடுக்கிறதுக்கு இது பயன்படும். அந்த இடத்துல பாருங்கள், அந்த கருவியில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இப்போ இந்த கருவிகள் இருந்த பாகங்கள் இதில் பாருங்கடா, பிரதான அளவிடை இருக்க அதன் வழியே நகரக்கூடிய மாதிரி, பிரதான அளவிடையின் வழியே நகரக்கூடிய மாதிரி வேணியர் அளவிடை தயாரிக்கப்பட்டிருக்கும். அதில் புறத்தாடை கீழே இருக்கிற இந்த பகுதியில், அதே மாதிரி மேலே இருக்கிறது அகத்தாடைன்னு சொல்லுவாங்க. அதே போல் அங்கே இருக்கிறது அடுத்தது 3வது வந்துட்டு ஆழம் அளக்கும் கோல். 3 விதமான வாசிப்புகள் பயன்படுற உறுப்புகளையும் நாங்கள் கதைச்சாது, புறத்தாடை, அகத்தாடை, ஆழம் அளக்கிற கோல். அந்த புறத்தாடையில் பாருங்கள், அது வேனியர் அளவிடையோடு பொருத்தப்பட்டு ஒரு பகுதி இருக்க, மற்ற பகுதி பிரதான அளவிடையை பொறுத்து நகராத மாதிரி இருக்கும். அதை சொல்கிறது அசையாத நிலையான தாடைன்னு சொல்லுவாங்க, அசையாதது. வேனியர் இடுக்குமானியோட பொருத்தப்பட்டிருக்கிறது வழுக்கும் தாடைன்னு சொல்லுவாங்க. அதில் புறத்தாடைன்னு ஒன்று இருப்பார், அதே போல் மேலுக்கு அகத்தாடையும் இருப்பார். ஒரு ஆள் அதில் கதைக்கப்பட்டிருப்பாங்க. சரி, அதே போல் இந்த கருவிகளை நாங்கள் பொறுத்த வரையில் இந்த கருவிகளை கொண்டு எப்படி வாசிப்படுகிறது, அந்த கருவிகளை ரிலீஸ் கவுண்ட் எப்படி காண்றதுன்றதால் நாங்கள் தியரியாக டியூட்டோரியலில் நாங்கள் பார்க்க போகிறோம், கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸோட நோக்கம் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த கருவிகளோட பாகங்கள் யார், அது என்னது பயன்பட போகிறாருங்கிற விஷயத்தை மட்டும் கவனத்தில் எடுங்க. சரியா, அப்போ அதில் வந்துட்டு இப்போ என்ன காட்டப்படுறது வந்துட்டு வேனியர் அளவிடையே ஸ்கேல்கள், வேனியர் அளவிடை எப்படி வைக்கப்பட்டிருக்கிற கதையை காட்டுறாங்க. சரி, அடுத்ததா சரியா நல்லா கவனிங்கடா, இதெல்லாம் கடந்து அதில் மேலுக்கு பாருங்கள் அந்த திருகு. இது என்னத்துக்காக இந்த திருகு வச்சுருக்காங்கன்னா, இப்போ நம்ம ரீடிங் எடுக்கிற டைமில் ஒரு கருவியை லாக் பண்ண, ஒரு பொருளை லாக் பண்ணதுக்கு பிறகு அந்த வழுக்கும் தாடை அல்லது வேனியர் அளவிடை பிரதான அளவிடை நகராத மாதிரி லாக் பண்ணுறதுக்கு தான் அது பாரு. ரைட், கீழே இருக்கிறது சில்லு. இந்த சில்லு என்ன செய்ய போகுதுண்டா, வேனியர் அளவிடையே பிரதான அளவிடையின் வழியே நகர்த்தி செல்றதுக்கு எங்களுக்கு உதவுவாங்க. அதுதான் அந்த சில்லை பயன்படுத்துகிறது. இவ்வளோ விஷயங்களும் எங்களோட வேனியர் இடுக்குமானியில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திரும்பி ஒரு தடவை ஆஃபப்படுத்தி கவனிங்க. இதில் புறத்தாடைங்கிற ஒரு கதை இருக்குதுடா. அதில் நிலையான தாடை, அதில் ஒரு ஆள் வழுக்கும் தாடை. நிலையான தாடை பிரதான அளவுடையோடு பொருத்தப்பட்டிருக்கும், வழுக்கும் தாடை வேனியர் ஸ்கேலோடு பொருத்தப்பட்டிருக்கும். அதே போல் அகத்தாடையிலையும் அப்படி தான் ஒரு நிலையான அகத்தாடை இருக்கும், அதே போல் அசையக்கூடிய வழுக்கிற ஒரு அகத்தாடை ஒன்று இருப்பாங்க. திருகுங்கிற ஒரு கதை, அது யாருக்குன்னு தெரியணும். அதே போல் எங்களோட ஆழமளக்கிற கோல் அது யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட், அதே போல் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிரதான அளவிடை வேனியர் அளவிடை இவங்க தொடர்பான ப்ராக்டிஸ் தான் நாங்கள் அதில் பண்ண போகிறோம். சரியா, ரைட், ஓகே. எங்களோட வேனியர் இடுக்கு மானி சார்ந்த கருவிகள பாகங்களை பற்றி கொஞ்சம் புரிஞ்சு எழுதுக்காங்க. இன்ஷா அல்லாஹ் கிளாஸில் நம்ம என்ன செய்யணும், மிச்சம் இருக்கிற கதைகளை டிஸ்கஸ் பண்ணலாம்.